ஏண்டி 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 எறும்பு ஏண்டி ஓடுற எறும்புக்கு ஓடிட்டாடா அவன். இப்போ நாங்கள் கோயிலில் இருக்கோங்க. இந்த இடத்துல நாங்கள் வெறும் பொம்மையாக இருக்கும். ஏ கொத்தி வேண்டி தொடக்கூடாதுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப இங்கே இருங்க எப்படி சாத்திருக்கான்ட்டு. இதில் வந்து ஒரு கிடா ஆடு பூரி எல்லாத்தையும் தின்றுண்டி. அதை நீயே பூர்வப்புல இருக்குடி. ஐயோ பேண்ட்டு கிழிஞ்சிட்டா. வா அங்கே வைக்கலாம். ஊக்க வச்சு குத்திக்கலாம்டா வாடா. ஏன்னா முன்னாடியே தெரியும் அவனுக்கு பேண்ட்டு கிழிஞ்சிட்டான். அதனால மறைக்கிறதுக்கு எப்படி போட்டு வச்சிருக்கோம். நாங்களும் வளையல் கடை தாங்க வச்சிருக்கோம். இது 30 ரூபாமா. சரி வா வந்தது கொளிச்சு போட்டாச்சு. இங்கே இருங்க ரோட்டு சைடு செமையா இருக்குல்ல இடம். தக்காளி ஏய் வாடி அத்தாரி எல்லாம் முடியாந்துடும். ஹலோ நம்ம நம்பி சார் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இதாங்க நான் கோயிலுக்கு போன ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ சிரிப்பாக இருக்கும். தக்காளி எல்லாரும் விட்டுருக்காங்க. அப்புறம் சரணுக்கு பயலுக்கு ஃபேண்டு கிழிஞ்சு போயிட்டு அதுதாங்க வேறு லெவல் பண்ணேன். இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதான் எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பாகவே வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்குமே கோயிலுக்கெல்லாம் வீடியோ தாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். அப்படியே முருகன் கோயிலெல்லாம் லாங் ட்ரிப்பு ஃபுல்லாக போகும். இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ஃபன்னாக போகும். ஓகே பாய். எப்பா ஆனால் உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வரதுக்குள்ளே பாதி உயிரை போயிட்டு. சீக்கிரம் ஆடி இந்த கதையும் சாத்திரு. உங்கள் அக்கா எழுது நீ எழுது இதெல்லாம் தேவையா? வந்து பேசுகிறானா பேசியிருக்கணும். தள்ள அப்படியே ஏ வாடி. இவளை ஆனால் அழைச்சிட்டு போகிறதுக்குள்ள பாதி உயிரை போயிடும்ல இருக்குடா. அதை சாத்து 2த்தையும் நீ மூடு. எப்பா காலு வேற தூக்கி போட முடியலங்க. ஓகே கோயிலுக்கு போகிறோம். இதான் மொதல் ட்ரிப்பு எங்களுக்கு. இந்த கோயிலுக்கு போனால் நல்லதே நடக்கும்பாங்க. இங்கே இருங்க எப்படி சாத்திருக்கான்ட்டு. இதில் வந்து ஒரு கிடா ஆடு பூரி எல்லாத்தையும் தின்றுண்டி. ஆளா பேர் ஏறு. சாத்து தெரிலன்னா விடு. ஆனால் அம்மாட்ட வந்தால் நீ தான் திட்டு வாங்கணும். சரி வா வா. அதை நீயே பூர்வப்புல இருக்குடி. நீ மூடு. எங்கள் கேட்டை குறை சொல்லாத. ஒன்றே தான் நான் குறை சொல்லுவேன். அழகாக சாத்தலாங்க அது நல்லா மிக்கி. இப்போ நான் சாத்திட்டேனா? ஓகே ஏ வாடா என்னையே ஃபாலோ பண்ணு. ஓகே ஹலோ நண்பா நம்பிசெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். மெதுவாக தான் போவேன். நீ உளுந்துட மாட்டேன். ஆனால் இவள் உளுந்துருவாங்க நல்லாக்க. ஓகே ஹலோ நண்பா நம்பிசெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ கழைத்தீக்கு ஐயனார் கோவிலுக்கு போகிறேங்க. ஐயனார் கோவிலுக்கு. இந்த கோவிலுக்கு போனால் நல்லதே நடக்கும்பாங்க. ட்ரிப்பு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இதான் எங்களுக்கு மொதல் ட்ரிப்பு. இது ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போகிறதுக்கு மொதல் நாள் கோயிலுக்கு போங்களேன். அந்த மாரியாக கூட இது இருக்கலாம். எப்பா உளுந்துடாதே. இவன் என்ன இப்படி பறக்கிற அந்த இடத்துல. அதான் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு. அந்த கோயில் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். அந்த கோயில் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நிறையா பொம்மை இதெல்லாம் இருக்கும். அங்கே பாருங்கள் போயிட்டு நான் இவ்வளோ பயமுத்தி விட்டுருவாங்க. போயிட்டு பயங்கரமாக பயமுத்தி விட்டு அளவு வச்சிடுறோம். 2 வரையும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்தமாரி கோயிலெலாம் வில்லேஜில் தான் இருக்கும். நீங்கள் டவுனில் உள்ளவங்களாம் கண்டிப்பாக பாருங்கள். அதுமாரி வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்கள நீங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஏண்டா யாருக்கு? ஐயோ பேண்ட்டு கிழிஞ்சிட்டா. ஃபுல்லாக பெருசாக கிழிஞ்சிட்டா. வா பார்த்துக்கலாம். சின்னதாக இருக்கு. வா அங்கே வைக்கலாம். ஊக்க வச்சு குத்திக்கலாம்டா வாடா. டேய் ஊக்க வச்சு குத்திக்கலாம். ஐயோ பேண்ட்டு கிழிஞ்சு போயிட்டுங்க அவனுக்கு. ஐயோ ஊக்க வச்சு குத்திக்கலாண்டி தக்காளி சொல்கிறா பாருங்க. இதுக்கு தான் டைட்டான பேண்ட்டு போட்டு வராதரான்னு சொல்கிறது. அதுக்கு தான் பையன் ஹார்ன் அடிச்சுட்டே வந்துருக்கான். இந்த கோயிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். ஃபுல்லாக நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். என்னென்ன பண்ணுறோம் ஏது இது பண்ணுறோன்ட்டு. அப்புறம் ட்ரிப்பு இனிமேல் ஒரு வீடியோ வந்துருங்க. அடுத்து நாளைக்கு வந்து காளஞ்சத்தி கோயிலுக்கு போகிறோம். எல்லாமே கோயில் தாங்க. ஏன்னா தக்காளி வந்து சாமி பைத்தியங்க. சாமி எப்படி கும்பிடுவா தெரியுமா?
இன்றைக்கி பூஜையை போட்டு பாட்டு ஓடிட்டு இவளும் பாடுறா சேர்ந்துக்கிட்டு. அந்த மாதிரி கும்பிடுவாங்க. நமக்கு நம்பிக்கை இருக்குது ஓரளவு, அவ்வளோதான். சாமி மேலே நம்பிக்கை இருக்குது, அந்த அளவுக்கு நான் கும்பிட மாட்டேன். அதான் சொல்கிறேன்னு, கேர்ள்ஸ்லாம் சாமின்னா ஒரு பயங்கரம் கும்பிடுவாங்கட்டு. அது இவ்வளவும் ஒருத்தி. ஆனால் முருகன் பைத்தியம் பெஸ்ட்டி. இவ கிடக்கா இருங்க. எனக்கும் அவளுக்கும் ஒரே மாரி கலர் ட்ரெஸ் எடுத்துருக்கா வருங்க. அவள் பர்த்டேக்கு சக்தி அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான், அதே கலருக்கு எனக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருக்கான். அந்த தக்காளி போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சக்தி எடுத்து கொடுத்தது பர்த்டேக்கு. அதோட வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள், பெஸ்ட்டி பர்த்டேன்னு போட்டு பாருங்கள் வரும். ஹாட் ட்ராட்லர் பெஸ்ட்டி பர்த்டே அப்படி போட்டு பாருங்கள். அதேமாரி எனக்கு இப்போ எடுத்து கொடுத்தாங்க நேற்றி போயிட்டு அதே கலரில். 2 பேரும் ஒரேமாரி கோயிலுக்கு போட்டு போகணுன்ட்டு. எப்பா இந்த இடத்துலலாம் பார்த்து தாங்க போகணும். திடீர்னு வருவாங்க. ஓகே, திருத்துறைப்பூண்டி போய்ட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வேதாரணி ரோடுங்க. இந்தமாரி கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போங்க, சூப்பராக இருக்கும். ஐயனார் கோயில் எப்பா ஒரு ரேஜ் திருத்துறைப்பூண்டி வந்துட்டோங்க. சரியான ஸ்பீடு. தக்காளி கத்துறா ஊடு ஷோக்கு கடவுளே எம்மே. சரணும் தக்காளியும் பேச வைக்கிறதுக்குள்ள பாடா பட்டுட்டாங்கண்ணா. ஐயோ, அப்புறம் எதுக்கு இப்போ சரணு வீட்டுக்கு வரலன்னு வச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு தெரில அப்படின்ட்டு. ஏன்னா என்ன கடுப்பு ஏற்றுறாங்க தக்காளி உண்மையாக. பேச சொன்னால் பேச பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஐயோ சரியான அழுவை தக்காளி, ஒரே அழுவை. ஆனால் இப்போ பேசிட்டாங்க. இனிமேல் பழைய மாரி வீடியோ போடுறாங்க, ப்ராங்க் வீடியோ எல்லாம் பாருங்க. என்ன ஒரே டிராஃபிக்காக இருக்குது, கடுப்பாகுதா இல்லையா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள கண்டிப்பாக ஆளில் போட்டுங்க. இனிமேல் ட்ரிப்புக்கான வேலை தான். ஒரு ட்ரிப்பாக ஒரு கோயிலாக போயிட்டே இருக்கும். இதான் மொதல் ட்ரிப்பு நமக்கு, கோயில் ட்ரிப்பு தாங்க. இனிமேல் ஃபுல்லாக கோயில்களாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் கேரளா ட்ரிப்பு. ஓகே, கோஸ்டி வீடியோ தாங்க போட போகிறேன் தக்காளியை வச்சு. ஏன்னா தக்காளியை சரண்ட்டை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்கள் அக்காட்ட பேசுகிறா, கோஸ்ட் வீடியோலாம் எடுப்பேன்டா, அவளை பயமுத்தோண்டா அப்படிங்கிறான். பேசவே மாட்டேன்ட்டான். இப்போ தான் பேச வச்சுட்டோம். வேறு லெவல் பண்ணுறோங்க. ஓகே, தக்காளியை நைட்டு பயமுத்துற பாருங்க, வேறு லெவலாக வீடியோ வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். அவளை பயமுத்துற வீடியோ, நிறையா ப்ராங்க் வீடியோலாம் யோசிச்சு வச்சுருக்கேங்க. சரண் பேசாதனால தான் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. இனிமேல் பாருங்கள், ஏன்னா இப்போ பேசிட்டானா அவள்கிட்ட வேற மாதிரி எடுக்கிறோம். என்னடா இது ஆட்டோ, இருங்க போய்க்கிறேன். இன்னும் 2 கிலோமீட்டர் தாங்க கோயில், கிட்டக்க வந்துட்டோம். இங்கேருந்து வேதாரண்யம் வந்து 14 கிலோமீட்டரோ 15 கிலோமீட்டரோ தாங்க. உண்மையாகவே கோயில் நல்லாயிருக்கும், உங்களுக்கே பிடிக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய பொம்மை, குதிரைனா ஒரிஜினல் குதிரை இல்லை, இந்த பொம்மை சில குதிரை இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி ஐயனார் கோயில்னாலே அதுதானே. என்னடா அது வரும், எங்கள் ஊரும் மாரி இருக்கு பாருங்க, கொட்டாய். இதுக்கப்புறம் தான் கோயில். தக்காளி கத்திக்கிட்டே வராங்க, மெதுவாகவே போன்ட்டு. இவ்வளோ வச்சுட்டு நான் எங்கேங்க ட்ரிப்பு போகிறது, கடுப்பாகுதுங்க. கொஞ்சமாவது ஒரு 60 ஒரு 70லையாவது போகணும். 50லேயே போனால் நான் எப்படியும் தள்ளிட்டு தான் போகணும். அதுக்கு அதேமாரி வேறு என்னென்ன ப்ராங்க் பண்ணுவோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளியை வச்சு செய்கிறோங்க. ஏன்னா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா. இந்த ஒரு வாரமாக சரியில்லை, ரொம்ப எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. போட்டு அவளுக்கு இருக்கட்டும், கோஸ்ட்டு ப்ராங்க் வேறு மாதிரி பண்ணி விட்டுறேன். கையெல்லாம் ஒரே வலி எப்பாடா. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் கேமிங் சேனல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதில் இப்போ ரெகுலராக வீடியோ வந்துகிட்ருக்கும், லைவு தான்.
கோயில் வந்துட்டு கோயில் என்ட்ரன்ஸே வேற மாதிரி இருக்கும். கோயில் பேர் எங்கள் அம்மா இன்னொன்று சொன்னாங்க, உண்டியல் அடி. ஆமாம், உண்டியல் அடி கோயில் நேம். இன்னொரு நேம் கோயிலுக்கு போகிறான வழி என்ட்ரன்ஸ். சரண் இப்படியே பேர போகிறோம், பார்த்துக்க. வரோம். எங்கள் அம்மாவும் இன்னொரு அக்காவும் பஸ்ஸில் வந்துட்டாங்க, பக்கத்து வீட்டு அக்கா. சரியான கூட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு. அதுமாரி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கோயில் ஸ்பெஷல். அத்தாடி ஏன்டி கத்துற, பயப்படாதடி. கார் டோர் ஒழுங்காக சத்தாமல் போகிறாங்க. இன்னைக்கு கூட்டமாக தான் இருக்கும் போல். அப்பா எங்கே வண்டியை போலங்க. குதிரையை பாரு, எவ்வளோ சிலையை பாரு. குதிரைனா ரியல் குதிரை இல்லை, சிலை. அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரில, அவங்க முன்னே வந்துட்டாங்க. இறங்கு. துப்பட்டா ஒழுங்கா போடு. சரண வண்டி எப்படி போட்டுரும். குதிரையை பாரு, கோயில் உள்ளே இருக்குடி. நடந்து தான் போகணும். இறங்கு நடந்து தான் போகணும். எப்பா எவ்வளோ குதிரையை பாரு. இதெல்லாம் ஒருத்தவங்களும் ஒருத்தவங்க செய்வாங்க. எங்கள் நைனா வந்து ஒரு பொம்மை வாங்கி வச்சார். உள்ளதான் அப்படி போட்டுருவோம். நல்ல இடத்துல போடுவோம். எங்கே வாடா வரனே. அப்பாடா புதஞ்சிட போகுது. அது ஓடும். பாரு வேற லெவலாக இருக்கா. இங்கே வாடி. அம்மா எங்கன்னு பாரு. ஃபோன் பண்ணு. நல்லா பக்தி மயமாக இருக்கும்டி. இப்போ நாங்கள் கோயிலில் இருக்கோங்க. இந்த இடத்துல நாங்கள் வெறும் பொம்மையாக இருக்கும். பொம்மை இல்லை இப்போ இருங்க, அப்புறமா மேலே காட்டோண்டாரா. இந்த இடத்த பாருங்க, நல்லா ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. பைரவர் தக்காளி பார்த்துக்க பொம்மை தொட்டு கண்ணுக்குட்டி பால் குடிக்குது. அதெல்லாம் தொடலாம். சூப்பராக இருக்குல்ல பொம்மை. அந்த எதுக்கோல பொம்மை தான். இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கு பேரு. காடு படிக்கிற பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க பாரு. தக்காளி கண்ணு பயங்கரமாக இருக்குடி. உங்க கண்ணு சூப்பராக இருக்குல்ல இடம். எறும்பு கடிக்குதுங்க. இது கோயில் வந்து வாசலுங்க. வரலாமா தெரியலையே. வா. இது கோயில் பின்பக்கம், வாசலுங்கிறேன் பின்பக்கம். ஏண்டி எறும்பு ஏண்டி ஓடுற. எறும்புக்கு எனக்கு ஓடிட்டாடா அவன். குதிரை இந்த வர்ற எப்படி இருக்குன்னு. டாக்டர் அவங்களாம் நர்ஸா வந்து வேண்டிக்கிட்டாங்க. கல்யாணம் குதிரை செய்யறாங்க. வேற மாதிரி இருக்குல்ல. நானும் கலெக்டர் ஆனோன்னா இந்த மாதிரி தான் கலெக்டர் ஆயிட்டேன்னு வைப்பேன். வச்சிருக்க அரியரை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்கிறியா. பாரு வேற மாதிரி. நானே அரியர் வச்சிருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமாடா சரணே, படிக்கிற பிள்ளை வந்து அரியர் வைக்க மாட்டாங்க. ஊதாரி தனமா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. அவங்க தான் அரியர் வைப்பாங்க. அப்ப அரியர் இருக்கு எனக்கு. வளையல் தோடுக்கெல்லாம் காசு இல்லை. ஓ கோயில் ஓசியில தான் கோயிலுக்கு கொண்டு வர முடியும். ஸ்னேக் பாபு கொத்தி வண்டி தொடக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வேற மாதிரி இருக்குல்ல. கனவுல வருமா எப்படி இருக்கும். கேமரா வேற வச்சுட்டு வந்துருக்கு பாருங்க. எத்தனை குதிரை. அப்பா ஆயோ எத்தனை குதிரை இருக்கு பத்தியாடி. ஒரு முக்கிய அறிவிப்புன்னு நம்ம போட்டுருந்தாங்க. இல்ல
ஒரு முக்கிய அறிவிப்பு. திருக்கோயில் ஒரு பக்தர்கள் கிடா கோழி கொம்ப அனுமதி இல்லை என்பதை பக்தர்கள். சரி வா வா வா. இங்க உயிரோட விடக்கூடாது. தும்பிக்கையில இது அது பேர் என்ன? நல்லா இருக்குல்ல இந்த கோயில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கலித்திக்கையனார் கோவில் டிஷர்ட் அது கிளாசிக்னு. தக்காளி உருவத்தில் ஒரு இங்கே ஒரு இது வச்சுட்டு ஏன் உருவத்துல நீ தான் கலெக்டர். எனக்கு கலெக்டர் பிஏவா ஒரு இல்லை வர மாதிரி இருக்குல்ல. ஏ வாடி வாடி. கண்ணெல்லாம் ஊட்டி வச்சிருக்காங்க. இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே வீடியோ எடுக்க கூடாதுங்க. எங்கடி போற நின்றி இவ வேற இவளை வச்சுட்டு கடுப்பாகுதுங்க. ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேதாங்க பாருங்களேன். அவ பாட்டுக்கு பொம்மையா பாக்குறீங்க. நீ பெரிய ஆள் ஆயிட்டுனா உனக்கு செலவு பண்ணிங்க. தக்காளி பெரிய ஆள் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சாமி கூப்பிட்டுட்டு ஒரு சிலை. இது எல்லாம் பெரிய ஆள் இப்போ வந்து டாக்டர் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். டாக்டர் மாரி அவங்க உருவத்தில் ஒரு சிலை வச்சுட்டு போவாங்க. ஆமா இங்க இருந்து ரோட்டு சைடு செமையா இருக்குல்ல இடம். தக்காளி வாடி கத்தாரி எல்லாம் முடியாந்துட போறாங்க. அவ்வளவு கூட்டங்க கோயில். நாங்க வந்து பின்பக்கம் நிக்கிறோம், கோயில் பின்பக்கம். இது உனக்கு தேவையா? பார்த்து போ. மோரையா அடிம்பாரு. சாமி கும்பிட்டு போடி. இதெல்லாம் சாமி கும்பிட்டு போடி. மாமரமே இல்ல மாமரமா? இதை பாருங்களேன் போய் மாமரமா. தக்காளி இங்க பாரு எவ்வளவு பொம்மைகள் இருக்குன்னு. நான் கோயில் பின்புறம். ஏய் தக்காளி நான் கோயில் பின்புறம். இதாங்க கோயில். போலாம் போலாம். நெல்லிக்காய் இல்லடி அது. ஆண்டி நெல்லிக்காண்டு பறிச்சு தின்னுப்படாதடி விஷக்காய். இது நெல்லிக்காய்னா நேரம் விட்டு வச்சிருப்பாங்க எல்லாம். நெல்லிக்காய் இல்லடி தின்னு தொலைஞ்சிடாத. ஏர் பறிக்கிறத காட்டுறது காட்டுறது நெல்லிக்காய். தண்ணி வருது உள்ள இருந்து. துண்ணூறு அலைஞ்சிட்டடி. சாமி கும்பிட்டு உட்காந்துருப்பாங்க தெரியுமா. ஒரு 5 நிமிஷமா கோயிலில் உட்காந்துட்டு போனதுனால உட்காந்துருக்கோம். ஆமா புண்ணியம். தக்காளி பாருங்க. தக்காளி நாட்டு தக்காளி. சரண் ப்ரோ எப்படி திங்கிறாம இருங்க. எப்படி தின்னுட்டு உட்காந்துருக்காம பாருங்க. என்ன அது? இன்னொரு சீக்கிரட் என்னன்னா ஷால் எங்க போயிருக்கு பாருங்க. எதுனாலன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா முன்னாடியே தெரியும் அவனுக்கு பேண்டி கிழிஞ்சிட்டான். அதனால மறைக்கிறதுக்கு எப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஒரே பண்ணாதான் இருக்கு. கேமரா தூக்குடி. அப்புறம் வேலைக்காரி தான் தூக்கு. சரி சாரி சும்மா கோயில் வந்து பண்ணக்கூடாது. வா வேற யானை வச்சு முட்டி தள்ளிவிடுவேன் பார்த்துக்க. யானை முட்டுண்டி தொடாத. யானை 2 யானை. இது தக்காளி யானை. அம்மா வருவாங்க. நான் கோயில் உள்ள வேற மாதிரி இருக்கா கோயில். வா போவோம். அம்மாட்ட கொடுத்துட்டு வா. லேட்டாகுது. சீக்கிரம் போகணும். ரொம்ப இறங்கிட்டான். இதாண்டி கிடா வெட்டுறது. அது எல்லாம் தெரியாமையா இருக்கும். கீரி பிள்ளையா வேற மாதிரி இருக்குல்ல. தக்காளி பண்ற பாடு இருக்கு. தக்காளி சுடுது எனக்கு. ஒரே சூடா இருக்கு. செருப்பு அங்கெல்லாம் போட்டிருக்கோம். உள்ள வெளில அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்த ஆளுக்கு பாய் எடுத்துங்கன்னு சொல்றா. 20 ரூபா இருந்தா கொடுத்துட்டு வா. 20 ரூபா கொடு. நமக்கே 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க யாரும். கொடு பிரிச்சுக்கோன்னு சொல்லி 30 ரூபா கொடு. இல்லைண்ணா தண்ணி உள்ள உள்ள போங்க.
யாருமே காணும். வா எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்க குதிரையை. கூப்பிட்றா அவளை. எடுக்கலாம். வா பாடா. ஆயோ செருப்பை தூக்கிட்டு போயிட போகிறீங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், கோயில் வாசலில் செருப்பை வந்து இங்கிட்ட ஒரு செருப்பு அந்த கேட்டுக்கிட்ட ஒரு செருப்பு அப்படி தான் போட்டு வச்சுருப்பேன். அப்போ தான் தூக்க மாட்டாங்க. இந்த செருப்பு நாய் கூட தூக்காது. எது வேணுமாடி? அம்மாட்ட கேளு. இரு, அவன் ஏதோ வாங்குறான். உனக்கு தான் வாங்குறான். நாங்களும் வளையல் கடை தாங்க வச்சிருக்கோம். நீ போட்டு விடுறிய, தம்பி போட்டு விடுறான். போட்டுக்க, அவன் தான் வாங்கி தரானே. அப்புறம் என்ன? வாங்கிட்டு வா. வளையல் போட்டுறா பாருங்க. தக்காளி 30 ரூபாய்க்கு போட்டு விடுங்க போதும். அம்மா எங்கள் அம்மா ரேட்டு சொல்லுவாங்க பாரு, வளையல் ரேட்லாம் 30 ரூபா. 30 ரூபா இது. இது 30 ரூபாம்மா. எவ்வளோது இது நம்ம வாங்கினா? டஜன் எவ்வளோது? டஜன் எவ்வளோது? என்ன டஜன்? 50 ரூபா. சரக்கு எடுக்கிறீங்களா? எங்கள் அம்மா வளையல் கடை தான் வச்சுருக்காங்க. ரோட்டில் வளையல் கடை தான் வச்சுருக்கோம். வளகாப்புல வளையபுரம் எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் எவ்வளோ? எல்லா கடையும் கார்த்திகை கடை போடுவீங்களா? இங்கே தான் போடுவீங்களா? இது டஜன் எவ்வளோதுன்னு அதெல்லாம் நான் உண்மையை வியாபாரி ஆமாம். சரி வா, வந்தது கொளுத்தி போட்டாச்சு. செவனே இருக்க மாட்டியே. ஏய் ஹாட் ராட்லர் வந்துடாது. அவர் இங்க தான் இருக்காரா? ஆமா. தக்காளி கிளம்புவோமா? நின்று மாட்டிக்கிற மாஸ்க் இந்த இருக்கு பாரு மாஸ்க்கு. சொன்னா வண்டிக்கிட்ட தாண்டி வச்சிருப்பான்ட்டு. இதுக்கு உள்ள போய் தேடுறோம். கிளம்புவோமா? சாவி கொடு. சரி, வண்டியில் தான் இப்போ போட்டேன், அதே மறந்துட்டேன். ஓகே, கிளம்ப வேண்டியதுதான். எப்பா வண்டியில் பெட்ரோல் அடி ஒரு 500 ரூபாய் போட்டு விட்றீ. ஏறு. எப்பா போயிட்டு இருக்கோண்டா சரணே. நீ வா, அங்கே நிற்கிறோம். வழி தெரியாதான். என்னங்க வாசலுக்கு வர்றதுக்கு வழி தெரியாதா? வயலுக்கு ஓவராக வளர்ப்பான். அம்மா வேறு எதுவும் வேணுமா? சரி நான் போயிட்டு இருக்கட்டுமா? சரி வாங்க. ஓகே கிளம்பியாச்சு. தக்காளி உனக்கு எதுவும் வேணுமாடி? உங்ககிட்டே காசு வாங்கி உனக்கே வாங்கி தர வேண்டியனாலாம். ஓகே இந்த வீடியோ சரி ஓவராக அளக்காத வளையல் போட்டுன்னு காட்டுறாலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் அப்படி தெரிஞ்சுக்கொள்ள கண்டிப்பாக ஆளில் போட்டுக்குங்க பெல் பட்டனை. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். கோவில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது தாங்க கலித்தித்தா ஐயனார் கோவில். இது வந்து உண்டியல் அடி. இந்த ஊர் பேராக என்னன்னு தெரியல இன்னும். பட் இது வாய்மேடுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. எப்பா இங்கே வரும். இங்கெல்லாம் எவ்வளோ எலுமிச்சம்பழம் தெரியுமா இருக்கும், அவ்வளோ கிடக்குங்க. போங்க நாங்கள் போய்க்கிறோம். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.